இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் சார்ஜ் எதுவுமே கிடையாது. நேர்காணலை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலுமே கேன்சல் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிறாங்க உங்களுடைய மார்க்கை வச்சு. அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிங்க. இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா ஐடிஐ படிச்சிங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடிஐ படிச்சிங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோடு சேர்ந்து இலவச பயிற்சி, அதாவது அப்பரண்டிஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் ஃபேக்ட்ரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரபலமாக இருக்கும் சென்னையில். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1010 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 11/8/2025 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுய தொழில் வந்து பார்த்திங்கன்னா செய்யலாம். அப்படிலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா போகலாம். இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேன்னு சொல்லலாம். ரயில்வேக்கான பார்ட் எல்லாமே தயாரிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு அவங்களோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலவச பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா விரிவாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறதுனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பில் குறிக்கப்பட்டுள்ள வழிமுறைகள் நான் கவனமாக படித்த நோட்டிஃபிகேஷனாக இருக்குன்னா அது எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே வழிமுறை கொடுத்துக்கிறேன். அதெல்லாம் நான் படித்தேன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் படித்தேன்னு சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்ட விவரங்கள் தவறானவை என கண்டறியப்பட்டால் எனது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்பதை நான் அறிவேன். இந்த 2 இது நீங்கள் படித்து பார்த்துட்டு ஆமுங்கிறத கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்க. அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஆர் ஓபிசி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணுறதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி எங்கே கிளிக் பண்ணணும்னா ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஆப்டட் டு அப்ளை த ஐடி கேண்டிடேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு படிச்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுடைய நேம் எழுதிங்க. அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் எழுதிங்க. நேஷனாலிட்டி இந்தியான்னு வந்து பார்த்தீங்கன்னா அதே செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் நேம் கேட்டிருக்காங்க, அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வசிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க, எஸ்ங்கிறத நீங்கள் கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதரோ அல்லது மதரோ வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே எம்ப்ளாயான்னு கேட்குறாங்க, எஸ்ன்னு எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்படின்னா எஸ் கொடுத்தீங்களா அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, இல்லைன்னு நோன்னு கொடுத்துருங்க. அடுத்து கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கப்பா, நீங்கள் என்ன கம்யூனிட்டிங்கிறது நீங்கள் யூஆர்ஆ ஓபிசிஆ எஸ்சி எஸ்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறத கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். அடுத்து நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறத நீங்கள் கொடுத்துங்க. எஸ்னா அதுக்கான டீட்டெயில்ஸுங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள் நண்பா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுங்க. ஆதார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, எழுதுருங்க. அடுத்து உங்களுடைய பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் பெண்ணாங்கிறது கேட்டுறாங்க, அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க. உங்களுடைய ஐடி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிறத மச்சன்னு சொல்லுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்குது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளம்ங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, இதெல்லாம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, உங்களுடைய மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. பிடபிள்யூடி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அது என்னட்டு குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்க, ஐடிஐ 10th மார்க் ஷீட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆஃப் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும், அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. பேமெண்ட் இல்லாதீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள் நண்பா, நீங்கள் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்தலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐசிஎஃப்பில் கார்பெண்டர் வந்து பார்த்திங்கன்னா 40 வேகன்சி, எலக்ட்ரீஷியன் 40 வேகன்சி கேட்டிருக்காங்க. ஃபிட்டராக இருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 வேகன்சிக்கு சொல்லி கேட்டிருக்காங்க. மெக்கானிஸ்டாக இருந்தால் நீங்கள் 40 வேகன்சி, பெயிண்டராக இருந்தால் 40 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துறோம். வெல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 80, அதில் பிட்ரு வெல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 வேகன்சி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்டர் 50, எலக்ட்ரீஷியன் பாருங்கள் 160, பிட்ரு 180 போஸ்டிங்கு, மெக்கானிஸ்ட் 50. அதேமாதிரி பெயிண்டர் வந்து பார்த்திங்கன்னா 50, வெல்ட்ரு 180. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிட்ரு வெல்ட்ரு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகம் எல்லா இதுலேயுமே கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது ப்ரெஷர்ஸ் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா எம்எல்டி ரேடியாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா 5 வேகன்சி, அதேமாதிரி பேத்தாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா 5 வேகன்சி, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 10 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐடிஐ கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்டி இல்லைன்னு சொல்லி கொடுத்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஏஎஸ்ஏஏ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 1010 வேகன்சி இருக்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 12th கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தீங்களா 7000. அதே மாதிரி ஐடி கோல்டராக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு அதேமாதிரி ஐடிஐ 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதில் 3 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஐடிஐக்கு 7000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு பயிற்சியும் கொடுப்பாங்க. 10th இருந்தால் 6000 சொல்லி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஐ பிட்ரு எலக்ட்ரீஷியன் மெக்கானிஸ்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா 10th வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துறாங்க. 10th படிச்சுட்டு 50% மார்க் இருக்குன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐடிஐ கார்பெண்டரு பெயிண்டரு வெல்டரு இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 10th நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50% மார்க் எடுத்துடும். 12th நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அடுத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒகேஷனல் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்ஸ் பிட்ரு எலக்ட்ரிஷியன் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம், மேக்ஸ் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கேன் பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிட்ரு எலக்ட்ரிஷியன் மெக்கானிஸ்ட்டு கார்பெண்டர் பெயிண்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதேமாதிரி வெல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 year 3 monthsனு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேடியாலஜி பேத்தாலஜி 1 year 3 months. மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் 1 year சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 15 years வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 24 வயசுக்கு மேலே போயிருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 15 years வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th தான் படிச்சிக்கிறீங்களா உங்களுக்கு 22 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. நேர்காணல் கூட இல்லை நண்பா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் என்னப்பீங்க. சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ உமன் கேண்டிடேட்டில் இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதர் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சொன்னால் அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 12/7/2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 11/8/2025. இந்த தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தான் வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.